லீடர் லெஜண்ட் சரவணன், ஷாம், ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தை காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி போன்ற படத்தை இயக்குன துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கியிருக்காரு. படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ஹீரோ மெக்கானிக்கா தன் மகளோட பஸ் வந்துருக்காரு. அதே ஊர்ல ஒரு ஹார்பர் இருக்கு. அந்த ஹார்பருக்கு ஒரு கண்டெய்னர் வருது. அந்த கண்டெய்னர்ல ஏதோ இருக்குங்கிற ஒரு சந்தேகம் ஆண்ட்ரியா அவர்களுக்கு வருது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்பர்ல இருக்கிற வில்லனோட காரு ஆக்டரோட ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு சர்வீஸ்க்கு வருது. சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா ஆக்டர் அடிக்கடி அந்த ஹார்பருக்குள்ள போயிட்டு வர சான்ஸ் வந்து கிடைக்குது. அதை தெரிஞ்ச ஆண்ட்ரியா அவர்கள் ஹீரோ மூலமா எப்படியாச்சும் உள்ள போகணும்னு நினைச்சு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க ஹீரோக்கு. அது என்ன சூழ்ச்சி? அந்த சூழ்ச்சி பண்ணது மூலமா அந்த கண்டெய்னர் வெளியே வந்துச்சா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் மீதி கதை. ஒரு நல்ல டீம் கூட சேர்ந்தா நம்மளோட எல்லா திறமையும் வெளியே கொண்டு வந்துவாங்கிறதுக்கு உண்டான நல்ல உதாரணம் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள் இந்த டீமை சூஸ் பண்ணது. அவரோட முந்தைய படம் சறுக்குனாலும் ஒரு சில ட்ரோல் மெட்டீரியலா ஆனாலும் இந்த படம் கண்டிப்பா அதுக்கெல்லாம் பதிலா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவருக்கு என்ன வருமோ, அவர் என்ன பண்ணா நல்லா இருக்குமோ அதை கரெக்டா டைரக்டர் அவர்கள் உள்வாங்கிட்டு ஒரு அவுட்புட் எடுத்திருக்காரு. அதுக்கு கண்டிப்பா டைரக்டர் அவர்களுக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஹீரோக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு ஆஸ் அ டைரக்டரா ஒரு ஹீரோக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் துணை நடிகர்களுக்கும், குறிப்பா ஆண்ட்ரியாக்கும் ஷாமுக்கும் கொடுத்திருக்காரு. ஒரு படம் ஒரு ஹீரோனால மட்டும் இல்ல, கூட நடிக்கிற துணை நடிகர்கள் நினைச்சாலும் அந்த படத்தை தூக்கி நிறுத்த முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்து மூலமா. அடுத்தது டெக்னிக்கல் சைடு பாத்தீங்கன்னா, மியூசிக் ஜிப்ரான் பண்ணிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மற்ற டெக்னிக்கல் ஒர்க், இந்த எடிட்டிங்கா இருக்கட்டும் இல்ல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இந்த படத்துக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறதும் இந்த படத்தோட பிளஸ். படத்தோட பிளஸ்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்களோட ஸ்கிரீன் பிளே, நடிகர்களோட நடிப்பு, ஃபைட் சீக்வன்ஸ், டெக்னிக்கல் ஒர்க், மியூசிக், குறிப்பா ஜிப்ரான் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக். மொத்தத்துல இந்த லீடர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் ஒன்ஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போறதே தெரியாது. சோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் ட்ரோல் மெட்டீரியலா ஆக வாய்ப்பு இல்லை.